ஆதவன் தொலைக்காட்சியினுடைய விடாமுயற்சி ப்ரீமியர் ஷோ இப்போ நிறைவடைஞ்சிருக்கு. இப்போ படம் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட வந்து கேட்க போகிறோம், எப்படி இருக்குது படம்? சூப்பர் படம், சூப்பர் சூப்பர். சரி, ஓகே. ஆனால் சொல்லுங்கள், படம் எப்படி இருக்குது? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கா? என்ன படத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? பிடிச்ச விஷயம்னு சொல்கிறது அளவுக்குன்னு ஒன்றும் இல்லை. பட் இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 60% தான் தமிழே இருந்து, மிச்சம்லாம் இங்கிலீஷும் அசர்பைஜான் லாங்குவேஜ் தான். சரி, ஓகே. மியூசிக்கை பற்றி என்ன சொல்கிறீங்க? மியூசிக் நல்லா பண்ணியிருந்தானே. ஒரு அப்போ டிரெக்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டிரெக்ஷனும் பரவாயில்ல, சினிமாகிராஃபியும் நல்லா இருந்துச்சு. நல்ல ஆங்கிள், நல்ல ஷாட் எடுத்தது. இப்போ 2 வருஷத்துக்கு பிறகு தலை அஜித்தினுடைய படம் வந்திருக்கு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் ஒரு தலை ரசிகன் அப்படின்னு சொல்லி தெரியும், எப்படி இருக்குது படம்? படம் நல்லா இருந்துச்சு. வெயிட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. பிரகாஷ் யாருன்னு தான் இன்னும் காட்டலை, அதுதான் கவலையாக இருக்குது. அப்படியா? ஓகே. பிரகாஷ் யார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? அப்படிதான் இல்லை ப்ரோ. தேங்க்யூ. ஓகே, நன்றி. இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து இந்த படத்தை பற்றி வந்து சொல்ல போகிறாங்க, அவங்க கிட்ட வந்து பேசுவோம். அக்கா வணக்கம். அக்காவா தங்கச்சியா தெரியும், படம் எப்படி இருக்குது? கொஞ்சம் த்ரில்லிங்காகவே போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் த்ரில்லாகவே போச்சு. விஷுவலாக வந்து பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு இந்த படம்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, நன்றி. எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா படம்? சட்டப்படியாக இருந்துச்சு. என்ன எதிர்பார்த்தீங்க? வாங்க பேசுவோம். இல்லை சட்டப்படியாக இருந்துச்சு படம். ஓகே, நன்றி. எப்படி இருந்துச்சு படம்? நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க இந்த படத்தில்? ஃபைட் ரொம்ப எதிர்பார்த்தோம். நல்லா இருந்துச்சு, எதிர்பார்த்தது நல்லா இருந்துச்சு படம். டிரெக்ஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க? மகள் திருமேனி இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் வந்து தலை அஜித்தை வச்சு இயக்கி இருக்கிறாரு, என்ன நினைக்கிறீங்க? மகிழ் திருமேனியோட இதுக்கு முன்னாடி வந்த படங்களும் ரொம்ப ஃபைட்டோட நல்ல வித்தியாசமான படங்கள். ஸோ இதுவும் அதே மாதிரி எதிர்பார்த்து தான். அவர் வந்து படம் எப்பயுமே வந்து எடுக்கும்போது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து அதில் நிறையவே இருக்கும். அது வந்து இப்போ தலை அஜித்துக்காகவே இந்த படம் வந்து என்ன சொல்ல பர்சனலாக வந்து செய்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஆமாம், அந்த கார் ஃபைட் வந்து நல்லா இருந்துச்சு. கார் ஃபைட், அந்த ஹைவே ஃபைட்டெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு படம். மியூசிக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மியூசிக் அனிருத் வழக்கம் போல். ஓகே, இதில் வந்து த்ரிஷாவுக்கு வந்து பெரிய ஸ்கோப் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. எல்லாருமே நல்லா இருந்தாங்க. ரெஜினா, அர்ஜுன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே, படம் எப்படி இருக்குது? படம் அஜித் சார் சொல்கிற மாதிரி இந்த ஜென்ரேஷன் கட்டாயம் பார்க்கணும். என்ன காரணம்? காரணம் படத்திலே இருக்குது. ஏன்னா இப்போ கரண்ட்டாக நடக்கிற விஷயங்கள் தான் அந்த படத்தில் காட்டுறாங்க. அதாவது ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயம். அதை இந்த ஜென்ரேஷன் பார்த்தா புரிஞ்சுக்கொள்வாங்க. நம்மளோட பழைய ஜென்ரேஷனும் அதை புரிஞ்சுக்கொள்ளணும். அதுதான், நீங்கள் இந்த ஜென்ரேஷன் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன சொன்னால் முன்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி தோணுது. அப்படி நான் வந்து யோசிக்கிறேன். ரைட், படத்தில் பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் ரியலிஸ்டிக்காக இருக்குது. அதாவது இங்கிலீஷ் மூவி பார்த்த மாதிரி அந்த ஃபைட் சீனாக இருக்கட்டும், இப்போ ரியலிஸ்டிக்காக ஃபைட் இருக்குது. அதாவது ரொம்ப மாஸ் கொடுத்தா அது ஃபைட்டாக இருக்காது. நம்ம ரியலாக இப்போ ஃபைட் பண்ணும்போது எப்படி ஃபைட் இருக்குமோ அது மாதிரி இருக்குது. அதே மாதிரி அர்ஜுன் சாருக்கு நிறைய ஃபைட்டிங் சீன் இருக்குது, அதெல்லாம் நல்லா இருக்குது. அதுதான் மற்றது கார் சீன், டிரைவிங், அதெல்லாம் ரியல், அதெல்லாம் விரும்பி பார்த்த சீன்கள். ஓகே, மியூசிக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மியூசிக் வந்து கணக்காக கொடுத்துருங்க. அதாவது எக்ஸ்ட்ரா பிஜிஎம் மாஸ் கொடுக்காம அந்த ஃபிலிமுக்கு தேவையான அளவு மியூசிக் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி, பாய். விடாமுயற்சி திரைப்படம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்த இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வெளியாகி இருக்கிறது. எனவே நல்ல ஒரு விமர்சனம், நல்ல பாசிட்டிவான நிறைய விமர்சனங்கள் எல்லாமே இந்த திரைப்படத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. எனவே ஒரு ஸ்பாயிலான விஷயங்கள் கூட இந்த திரைப்படத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்ல முடியும். அதை விட மகிழ் திருமேனியை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார், என்ன அப்படின்னு சொன்னால் அதிகமான எதிர்பார்ப்புகளோடு இந்த திரைப்படத்தை வந்து பார்க்க வராதிங்க அப்படின்னு சொல்லி. எனவே அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த திரைப்படத்தை வந்து நீங்கள் பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு திருப்தி வந்து கிடைக்குமே அப்படின்னு சொன்னால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் இந்த கதை வந்து ஒரு சாதாரணமான கதையாக இருக்குது. ஆனால் இந்த திரைப்படத்தில் வந்து இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த திரைப்படத்தை எப்படி மேக்கிங் பண்ணியிருக்கிறாங்கன்றதான் மிக முக்கியமான விஷயம். மகிழ் திருமேனியுடைய ஸ்டைல்ன்றது வேறு ரகமாக வந்து இருக்கும். அவருடைய திரைப்படங்களை பொறுத்தவரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்களில் பார்த்தவங்க இந்த திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டை வந்து நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எனவே படம் வந்து வேறு லெவலில் இருக்குது. எனவே இந்த திரைப்படத்தை வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆதவன் தொலைக்காட்சியினுடைய ரசிகர்களுக்காக நாங்கள் இந்த திரைப்படத்தை வந்து வெள்ளவத்தில் இருக்கிற சவோய் 3D சினிமாவில் வந்து ஏற்பாடு செய்திருந்தோம். எங்களுடைய சொந்தங்கள் நிறைய பேர் இந்த திரைப்படத்தை வந்து பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. எனவே அத்தனை பேருக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். அதையும் தாண்டி எங்களுடைய அனுசரணையாளர்கள், அவங்களுக்கு நாங்கள் நன்றிகளை வந்து பகிர்ந்து கொள்கின்றோம். அவங்க இல்லாமல் இந்த நிகழ்வை, இந்த ப்ரீமியர் ஷோவை வந்து நாங்கள் ஒரு வெற்றிகரமாக வந்து முடிக்க முடியாது. எனவே பெல்லோஸ், டியாரோ மற்றும் எலிபென்ட் வைஃப், HNB
ஆகிய 3 அனுசரணையாளர்களும் எங்களுடைய இந்த விடாமுயற்சி திரைப்படத்தினுடைய பிரீமியர் ஷோவுக்கு வந்து அனுசரணை வழங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி நாங்கள் இந்த நேரத்தில் வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே ஆதவன் தொலைக்காட்சியினுடைய பிரீமியர் ஷோவை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சியில் ஒரு வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கின்றது. லைக்கா ப்ரொடக்ஷனுடைய ஒரு மிக பிரம்மாண்டமான தயாரிப்பு அப்படின்னு சொல்லலாம். எனவே இந்த தயாரிப்பான விடாமுயற்சி திரைப்படத்தை நீங்களும் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் வந்து கேட்டுக்கொள்கின்றோம். எனவே அத்தனை பேருக்கும் இன்றைய நாளில் இந்த பிரீமியர் ஷோவில் வந்து கலந்து கொண்டு அத்தனை ரசிகர்களுக்கும் நேர்களுக்கும் மக்களுக்கும் எல்லாருக்குமே வந்து நன்றிகளை சொல்லிக்கொண்டு வெள்ளவத்தில் இருக்கிற சவோய் தியேட்டர்லேருந்து நாங்கள் இப்போது வந்து விடைபெறுகிறோம். இன்னும் ஒரு புதிய திரைப்படம், அந்த திரைப்படத்துக்குரிய பிரீமியர் ஷோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அதுவரைக்கும் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். I will shoot!